الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் இருந்து அமைந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்கள் ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு நேரான சரியான பாதைகளை காட்டுவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி வைத்தார். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்: வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் நாங்கள் தூதுவர்களை, ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். வஇம் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர் வராத எந்த சமூகமும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறார். எனவே எல்லா காலத்திலையும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அந்த நபிமார்கள் உண்மையானவர்கள், அவர்களை அல்லாஹ் தஆலா தான் அனுப்பி வைத்தான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான முஅ்ஜிஸாத்துக்களை, அற்புதங்களை கொடுத்து அந்த நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தினார். ஒவ்வொரு நபிக்கும் அவருடைய காலத்தில் எப்படிப்பட்ட முஅ்ஜிஸாத்துகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அது அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். அப்படியான முஅ்ஜிஸாத்துக்களை கொடுத்து அந்த நபியை, ரசூலை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தினார். உதாரணத்துக்கு பார்க்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அவருடைய கையில் இருந்த அஸ்ஸாவை கீழே போட்டு அது பாம்பாகிடும். அதே மாதிரி அவங்களோட கையை உள்பக்கத்துக்குள் போட்டு வெளியே எடுத்தா அப்படி அந்த கை பிரகாசிக்கும். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: அத்கில் யதக ஃபீ ஜைபிக் தக்ருஜு பைல்லா. உங்களோட கையை போட்டு வெளியே எடுங்க, உங்களோட கை பிரகாசிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த அற்புதம், மரணித்தவர்களை அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியை கொண்டு உயிர் பெறச் செய்வார்கள். இதே மாதிரி வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் பிடித்தவங்களை குணப்படுத்துவாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த அற்புதம். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்வார்களாம்: இன்னி உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ். நான் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறேன், மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தேவையான முஅ்ஜிஸாத்துக்களை, அற்புதங்களை கொடுத்து அவர்களை உண்மைப்படுத்தினான், உறுதிப்படுத்தினான். அந்த நபிமார்களுடைய வரிசையில கடைசியாக வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கடைசி நபி. அவர்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக விளங்கப்படுத்துகின்றான்: மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபிமார்கள்ல இறுதியானவங்க, கடைசியானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க: லா நபிய பஅதி. எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது என்று சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்கள்ல மிக உயர்ந்தவங்க. எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியது போன்று, சிறப்பாக்கி வைத்தது போன்று வேறு யாரையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கவும் இல்லை, கண்ணியப்படுத்தவும் இல்லை. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: வகான ஃபضலுல்லாஹி அலைக அலீமா. நபியே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்சிக்கக்கூடிய பாக்கியங்கள் லேசான பாக்கியங்கள் அல்ல, மகத்தான பாக்கியங்கள் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான்.
அல்லாஹு தஆலா முழு அகிலத்தார்களுக்கும் ரப்பாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைச்சகன் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக அருளாக அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைச்சகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அருளாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், குல் அஊது பிரப்பின் நாஸ். அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்துக்கு ரப்பாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலாவினால் அனுப்பப்பட்டவர்கள். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பல முஅஜிஸாத்துகளை, அற்புதங்களை கொடுத்தான். மற்ற நபிமார்களுக்கு எப்படியான முஅஜிஸாத்துகள் கொடுக்கப்பட்டுச்சோ அப்படியான பல முஅஜிஸாத்துகள், அற்புதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலாவினால் கொடுக்கப்படாத ஆகப்பெரிய முஅஜிஸா, ஆகப்பெரிய அற்புதம் தான் பரிசுத்தமான குர்ஆன். இந்த குர்ஆனை போல ஒரு வேதத்தை அல்லாஹு தஆலா எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. அந்த பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்ச ஒரே ஒரு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களையும் சிறந்தவராக, உயர்ந்தவராக ஆக்கினானோ, இந்த பரிசுத்தமான குர்ஆனையும் எல்லா வேதங்களையும் விட சிறந்த, உயர்ந்த வேதமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை நாங்க புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல சத்தியம் பண்ணுவோம். இந்த குர்ஆனை பத்தி நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இடங்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுவோம். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க குர்ஆன்ல சத்தியம், ஞானமிக்க குர்ஆன்ல சத்தியம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்திமிக்க இந்த குர்ஆன் மீது சத்தியம். சாத் வல் குர்ஆனில் ذிக்ர், ذிக்ருடைய இந்த குர்ஆன் மீது சத்தியம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், விஷயங்களை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியம். வத்தூர் வ கிதாபிம் மஸ்தூர், பரத்தப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட இந்த வேதத்தில் சத்தியம் என்றெல்லாம் பரிசுத்தமான குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுவான். இந்த குர்ஆனுடைய பொறுமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா இன்னொன்றுல சத்தியம் பண்ணி இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய அதனுடைய புனிதத்துவத்தை, அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவான். இப்படி குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லி காட்டலாம். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான், ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ, உங்களோட பார்வை எதிலெல்லாம் படுகுதோ அத்தனை வஸ்துக்களையும் நான் சத்தியம் பண்றேன். வானத்தை பார்த்தா வானத்துல சத்தியம், பூமியை பார்த்தா பூமியில சத்தியம், நெருப்பை பார்த்தா நெருப்புல, மலையை பார்த்தா மலையில, கடலை பார்த்தா கடல்ல. அல்லாஹ் சொன்னா ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ, உங்களோட பார்வை எதிலெல்லாம் படுகுதோ அதிலெல்லாம் நான் சத்தியம் பண்றேன். வமா லா துப்சிரூன், நீங்க எதையெல்லாம் பார்க்கலையோ, உங்களோட பார்வை எதில படவில்லையோ அப்படிப்பட்ட வஸ்துக்கள் மீது நான் சத்தியம் பண்றேன். அரிசை பார்க்கலையா, அரிசில சத்தியம். சொர்க்கத்தை பார்க்கலையா, சொர்க்கத்துல சத்தியம். நரகத்தை பார்க்கலையா, நரகத்துல சத்தியம். நீங்க பார்க்கறதுலயும் நான் சத்தியம் பண்றேன், நீங்க பார்க்காதவைகள் மீது நான் சத்தியம் பண்றேன் என்று ஒரு வித்தியாசமான சத்தியத்தை அல்லாஹு தஆலா செய்து விட்டு என்ன பதில் சொல்றான் என்றா, இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம். இந்த குர்ஆன் சும்மா குர்ஆன் இல்லை, இந்த குர்ஆன் கண்ணியமான குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை தான் இந்த குர்ஆன் என்று இந்த குர்ஆனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். இன்னொரு அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றான், ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன். கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. எந்த நட்சத்திரம் எந்த இடத்துல வந்து விழுமோ அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான், நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று சொல்லிட்டு விஷயத்துக்கு வராம செய்த சத்தியத்தை அல்லாஹ் புகழுகின்றான். وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ, நான் செஞ்ச சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் என்றா, உங்களுக்கு அறிவு இருந்தா
நாலேஜ் இருந்தா நீங்க விளங்கி கொள்வீங்க நான் எவ்வளவு பெரிய சத்தியம் செஞ்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு பிறகு விஷயத்துக்கு வருகின்றான். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இந்த குர்ஆன் சும்மா குர்ஆன் இல்ல, இது கண்ணியமான குர்ஆன், மகத்தான குர்ஆன், பாக்கியமுடைய குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகின்றான். இன்னும் பல சத்தியங்கள் இருக்கின்றன, விரிவாக சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனை பத்தி எப்பொழுது அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தானோ மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரானவங்க கருத்து சொன்னாங்க, இது ஷாத்தானிய வசனங்கள், இது ஷைத்தானுடைய பேச்சுகள் என்று. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், வமா ஹு பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், இது ஷைத்தானுடைய பேச்சல்ல இந்த குர்ஆன் என்பது. இன்னும் சிலர் விமர்சனம் செய்றாங்க, இந்த குர்ஆன் என்பது ஒரு கவிஞருடைய கவிதைகளை படிக்கக்கூடியவருடைய பேச்சு தான் இந்த குர்ஆன் என்று. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், வமா ஹு பிகௌலி ஷாயிர், இது கவிஞருடைய வார்த்தை அல்ல, போயம் சொல்லக்கூடியவருடைய வார்த்தை அல்ல இந்த குர்ஆன் என்று. இன்னும் சிலர் விமர்சித்தாங்க, இந்த குர்ஆன் என்பது குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சு என்று சொல்லி. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், வலா பிகௌலி காஹின், இது காஹினுடைய குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடியவருடைய பேச்சு அல்ல இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் ஷைத்தானுடைய வார்த்தை அல்ல, சாத்தானிய வசனங்கள் அல்ல, கவிஞர்களுடைய வார்த்தைகள் அல்ல, குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடிய பேச்சு அல்ல. அப்ப குர்ஆன் என்ன? குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வரைவிலக்கணம் சொல்றான். இந்த குர்ஆன் என்ன? குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா வரைவிலக்கணம் சொன்னான், இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன் பிலிசானின் அரபிய்யின் முபீன். இது ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைச்சகனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம். தன்ஸீலு ரப்பில் ஆலமீன். இதை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன் கொண்டு வந்தார். ரூஹுல் அமீன் என்பது எல்லா மலாயிகாமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறப்பு பெயர். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கொண்டு வந்தார். யாரிடத்தில் ஒப்படைத்தார்? அலா கல்பிக, மனிதருள் மாணிக்கம், மனித நேயத்தின் இருப்பிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கையில கூட இல்ல, அவரோட கல்வில இந்த குர்ஆனை கொண்டு இறங்கினார். பிலிசானின் அரபியின் முபீன், தெட்ட தெளிவான எந்த மயக்கமும் இல்லாத அரபு பாஷையில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான் என்ற கருத்தை குர்ஆன்ல சொல்லிக்கிறார். இந்த பூமி அசையக்கூடாது என்பதற்காக, இந்த பூமி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலாவினால் நட்டப்பட்டவைகள் தான் மலைகள். வல் ஜிபால அவுதாதா, அல்லாஹ் சொன்னான், நாங்க மலைகளை முலைகளை ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த மலைகள் இந்த பூமியை தாங்கி கொண்டு நிற்கின்றன. இந்த பூமியில கோடான கோடி படைப்புகள் இருக்கின்றன. மரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பெரிய பெரிய நதிகள், கடல்கள் என்று கோடான கோடி வஸ்துக்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த பூமியை தாங்கி கொண்டு மலைகள் இருக்கின்றன. இவ்வளவு சக்தி வாய்ந்த மலைக்கு, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்ட மலைக்கு இந்த பரிசுத்தமான குர்ஆனை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இந்த குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தஆலா மலையில இறக்கி வச்சிருந்தானண்டா அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தினால இந்த மலையெல்லாம் சுக்குநூறாக போயிருக்கும், சிதறுண்டு போயிருக்கும். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதை விளங்கப்படுத்துகின்றார். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியம் முத்தஸஜ்ஜா மின் ஹஷ்யத்தில்லாஹ். நாங்க இந்த குர்ஆனை மலையில இறக்கி வைத்திருந்தோம்டா அந்த மலைகள் அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தினால சுக்குநூறாக போயிருக்கும், சிதறுண்டு போயிருக்கும் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முன்வைக்கப்பட்டுச்சு, நீங்க 7 மணி ஒரு அற்புதத்தை, நீங்க ஒரு மந்திரத்தை சொல்ல வேணும், ஒரு மந்திரத்தை சொல்ல வேணும். அது எப்படிப்பட்ட மந்திரம் என்று சொன்னா, அதை சொன்ன மாத்திரத்திலேயே மௌத்தானவர் உயிர் பெற்று எழ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மந்திரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே பூமி பிளந்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மலைகள் எல்லாம் அந்தந்த இடங்களை விட்டு நகர்ந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் கிடையாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல வசனத்தை இறக்கிறார். அல்லாஹ் சொன்னான், லவ் அன்ன குர்ஆன சுஜிரத் பிஹில் ஜிபாலு அவ் குத்தியத் பிஹில் அர்லு அவ் குல்லிம பிஹில் மௌத்தா. மௌத்தானவங்களை உயிர் பெற செய்ய வேணுமா, அந்த சக்தி குர்ஆனை தவிர ரெண்டுக்கும் கிடையாது. பூமியை பிளந்து ஆறுகளை பெருக்கெடுக்க வைக்க வேணுமா, அது குர்ஆனை தவிர ஒன்றால முடியாது.
மலைகளை நகர்த்த வேண்டுமா, அது குர்ஆனை தவிர வேறு எதுக்கும் கிடையாது. எப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னா, ஜின்கள் அவர்களுடைய விஷயங்கள் சக்சஸ் ஆகாத பொழுதோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு அவர்கள் வந்த அந்த கால பகுதியில் வருவதற்கு நெருக்கமான காலத்தில் அவர்களுக்கு எப்படியான விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்களோ ஜின்கள், அது சாத்தியமாகல. எனவே அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்துல பல பகுதிகளிலையும் அவருடைய கூட்டங்களை அனுப்பினாங்க. இது என்ன நடக்குது, உலகத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது, அதனால தான் எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் சக்சஸ் ஆகுது இல்ல, அதை ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி ஜின்கள் குழுக்களா அனுப்பப்பட்டாங்க. இது பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப்ல இருந்து வந்த நேரத்தில் ஒரு இடத்துல தொழுது கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின அந்த குர்ஆனை கேட்டாங்க. அந்த குர்ஆனை கேட்ட மாத்திரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சொன்னாங்களாம், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா இது சரஃப்னா இலைக நஃபர மினல் ஜின்னி ஃபகாலு. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், அந்த ஜின்கள் சொன்னாங்களாம், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, இது லேசான குர்ஆன் இல்லை, இது ஆச்சரியமான குர்ஆன், அற்புதமான குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னா, லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலு மின் ஹக்கீமின் ஹபீர். இந்த குர்ஆன்ல எந்த பகுதியிலிருந்தும் லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி, அதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி பாத்திலானது தவறான ஒன்றும் இந்த குர்ஆன்ல இருந்து வராது. இது எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த வேதம் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு அல்லாஹ் சொன்னான், லவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் மட்டும் இறக்காம வேற யாராவது இறக்கி இருந்தா அதில் நிறைய கருத்து வேறுமைகள், நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்ததனால் தான் இந்த குர்ஆன்ல எந்த கருத்து வேறுபாடோடும் இந்த குர்ஆன்ல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது என்ற விஷயத்தை அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களை, இந்த பரிசுத்தமான குர்ஆனை பற்றி பேசுவதாக இருந்தா பல மணி நேரங்கள் தேவைப்படும், அதை விரிவாக சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் எங்களுக்கு இருக்கின்றன. இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்கள் மீது இருக்கின்றன. இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தானோ, எந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஷரியத்தை ஆக்கி தந்திருக்கிறானோ அந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் எங்கள் மீது இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் இந்த குர்ஆனை ஈமான் கொள்ளணும், இந்த குர்ஆனை நம்பணும். இந்த குர்ஆன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய நேர்வழிக்காக வேண்டி இறக்கி வைத்தான் என்பதை மனசால நம்பணும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வன் நூரில் லதி அன்ஸல்னா. நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா இந்த ரசூலுக்கு இறக்கி வைத்த இந்த லைட், இந்த வெளிச்சத்தை ஈமான் கொள்ளுங்க, இந்த குர்ஆனை ஈமான் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்றால், இந்த குர்ஆனை நாங்க மனசால ஈமான் கொள்ளணும். இதுதான் உலகத்திலே ஆக சிறந்த புத்தகம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய முழு மனித சமுதாயத்திலே நேர் வழியை வச்சிருக்கிறான். இதுதான் இந்த வாழ்க்கையில முதன்மைப்படுத்தப்பட்ட புத்தகமாக இருக்க வேண்டும். இதை கொண்டுதான் என்னுடைய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையும் பலம் பெறும் என்ற உண்மையான ஈமான் முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவது ஹக் என்ன என்று சொன்னா, இந்த பரிசுத்தமான குர்ஆன் அதிகமா ஓத வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுங்க என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. குர்ஆனை பரக்கத்துக்காக வேண்டி வீட்டில வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கவில்லை. மாறாக இந்த குர்ஆனை ஓதும்படி, எப்படி தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஹஜ்ஜி போங்க, ஜகாத்து கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றானோ, இதே மாதிரி இந்த குர்ஆனை ஓதுங்க என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப். நபியே, இந்த குர்ஆனை நீங்க திலாவத் செய்யுங்க, இந்த குர்ஆனை நீங்க ஓதுங்கன்னு சொல்லி. இந்த குர்ஆனை ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளம் இந்த குர்ஆன் அதிகமாக ஓதுறது. குர்ஆன் அதிகமாக ஓதுறது குர்ஆனை ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளமாக இருக்கு. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூன ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. இந்த வேதத்தை நாங்க யாருக்கு கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் முறையாக இந்த குர்ஆனை ஓதுகின்றார்கள், இந்த குர்ஆனை பாராயணம் செய்கின்றார்கள். எத்லூன ஹக்க திலாவத்தி. இந்த குர்ஆனுக்கு என்ன ஹக்க கொடுக்கணுமோ, என்ன உரிமையை கொடுக்கணுமோ அந்த உரிமையை கொடுத்து குர்ஆனை ஓதுகின்றார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், உலாயிக யுமினூன பிஹி. அவர்கள் தான் இந்த குர்ஆனை ஈமான் கொண்டவர்கள். எனவே இந்த குர்ஆனை அதிகமாக ஓத வேணும். அது எப்படி ஓதணும்?
குர்ஆனை முறையாக ஓதணும், தஜ்வீதோட ஓதணும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வரத்தில் குர்ஆன தர்தீலா, வரத்தில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை முறையாக நீங்கள் ஓதுங்கள், பாராயணம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், உங்களோட சத்தங்களை கொண்டு இந்த குர்ஆனை அழகுபடுத்துங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, யார் இந்த குர்ஆனை ராகத்தோட முறையாக ஓதலையோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க. ஒரு குர்ஆனை ஓதினார் என்று சொன்னா விளங்கணுமா, அடுத்தவர்களுக்கு இவர் அல்லாஹ் பயப்படக்கூடியவர், அல்லாஹ் பயப்படக்கூடியவர், அவர் என்ற ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு விளங்கணும். அப்படி குர்ஆனை ஓதணும் உண்மையான கல்போட, இது இந்த அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி ஒரு கவலையோட, கவலை தோய்ந்த துணியோட இந்த பரிசுத்தமான குர்ஆனை ஓத வேண்டும் என்ற கருத்தெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்துல குர்ஆன் காதாட்டி கேட்கணும். முதலாவது குர்ஆனை ஈமான் கொள்ளணும், ரெண்டாவது இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுத்து அதிகமா ஓதணும், மூணாவது இந்த குர்ஆன் ஓதப்பட்டா இந்த குர்ஆனை கேட்கணும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைத்த பொழுது மக்காவில் இந்த விமர்சகர்கள், நபி அவங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, நபி அவங்களோட முரண்படக்கூடியவங்க சொன்னாங்க, இந்த குர்ஆனை கேட்காதீங்க, இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்துல நீங்க ஏதாவது செஞ்சு வேற சிந்தனை உண்டாக்க பாருங்க. இந்த குர்ஆனை கேட்டா தான் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வர பாக்குறாங்க, நேர்வழியில வர பாக்குறாங்க. அதனால இந்த குர்ஆனை கேட்கறதுக்கு நீங்க விட்டுடாதீங்க, சந்தர்ப்பத்தை கொடுக்காதீங்க என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், சொன்னாங்க இந்த குர்ஆனை கேட்காதீங்க, வல்கவ் ஃபீஹி, நீங்க வேற ஃபராக்களை உண்டாக்குங்க, குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்துல வேற சிந்தனையை உண்டாக்கி கொள்ளுங்க, லஅல்லக்கும் தக்லிபூன், அப்பதான் நீங்க வெற்றி அடையலாம், இந்த குர்ஆனை கேட்க விட்டுடாதீங்க என்ற ஒரு கருத்தை அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்கி அவனே சொல்றான், இல்ல வைதா குரியல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டா ஃபஸ்தமிஉ லஹு, நீங்க காதாட்டி கேளுங்க, இந்த அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகிறது, இந்த அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுகிறது என்று சொல்லி ஃபஸ்தமிஉ லஹு, நீங்க காதாட்டி கேளுங்க, வஅன்சிது, இன்னும் அமைதியாக இருந்து கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்துறான், லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்துல நீங்க காதாட்டி கேளுங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் சில இடங்கள்ல ரேடியோல இல்லாட்டி வேற சாதனங்கள்ல குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கு, மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க, இல்லாட்டி வீட்டுல யாராவது குர்ஆன் ஓதுறாங்க, மற்றவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. இது குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு அல்ல. குர்ஆனை கேட்கக்கூடிய ஐடியா இல்லாவிட்டால் குர்ஆன் ஓதுறதை நிறுத்தி விட்டு பேசி கொண்டிருக்க வேண்டும். இந்த குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கு, இந்த இவங்க உலக விவகாரங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க சொன்னா இது குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு அல்ல. எனவே குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையோ குர்ஆனை காதால கேட்கணும். மென்சஸ்ல மாதவிடாய் வரக்கூடிய சுத்தமில்லாத பெண்களுக்கு குர்ஆன் ஓத இயலுமா இல்லையா என்பது கருத்து வேற்றுமையான விஷயம். என்றாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து அப்படிப்பட்ட பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்பதுதான். என்றாலும் அவங்க குர்ஆனை தாராளமா கேட்கலாம், குர்ஆனை தாராளமாக அப்படியான பெண்களுக்கு வீட்டுல பிள்ளைகளை ஓத சொல்லிட்டு இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமா குர்ஆனை கேட்கணும். குர்ஆன் சட்டம் எப்பயுமே காதுல விழுந்து கொண்டிருக்கணும். இது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய மூணாவது கடமை. நாலாவது கடமை என்னன்னு சொன்னா, முதலாவது ஈமான் கொள்ளணும்னு சொன்னோம், ரெண்டாவது குர்ஆனை திலாவத் செய்யணும், பாராயணம் செய்யணும்னு சொன்னோம், மூணாவது குர்ஆனை ஓதப்பட்டா குர்ஆனை கேட்க வேணும். நாலாவது விஷயம் என்னவென்று சொன்னா, இந்த குர்ஆனை சிந்திக்கணும். இந்த அல்லாஹ் என்னத்த சொல்றான்? இன்னைக்கு உலகத்தில் நாங்க பாக்குறோம், என்ன ஒரு மெசேஜ் வந்தாலும் எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் அதை நாங்க ஆய்வு செய்யறோம். ஒரு செய்தி கிடைச்சிட்டா அந்த நாட்டுல இப்படியாமே, இந்த இடத்துல இன்ன பிரச்சனையாமே, இது உண்மை தன்மை என்ன என்ற விஷயத்தை பத்தி நாங்க சிந்திக்கிறோம், அது பற்றிய தகவல்களை திரட்டுறோம், அது சம்பந்தமான தகவல் தெரிந்தவர்களிடத்துல அதை பற்றி கேள்வி கேட்டு எங்களுடைய அறிவை கூட்டிக் கொள்றோம். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இந்த குர்ஆனும் எப்படி என்றா அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சு இந்த குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல என்ன சொல்றான், என்னத்தை விரும்புற ரப்பு என்ன? குர்ஆன் விசேஷம் என்னவென்றா, யாராவது கேட்டா குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க தைரியமா கேளுங்க, இந்த குர்ஆன்ல என்ன இல்ல, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா குர்ஆன்ல என்ன இல்ல. எப்படியான சுப்ஹானல்லாஹ், அது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், வைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். யாரெல்லாம் நுணுக்கமான முறையில் இந்த குர்ஆனை ஆய்வு செய்வாங்களோ அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு.
பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப, நபியே நாங்க இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். திப்யானல் லிகுல்லி ஷை, எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த குர்ஆன், எல்லா விஷயங்களையும் இந்த குர்ஆன்ல ஏதோ ஒரு அடிப்படையில் குர்ஆனை நாங்க ஆய்வு செய்யக்கூடிய நேரத்துல கிடைக்கும். எனவே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் எப்படி, நீங்க இந்த குர்ஆனை சிந்திங்க, குர்ஆனை சிந்திங்க. அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி, நபியே இது அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன், இது பரக்கத் செய்யப்பட்ட குர்ஆன். அல்லாஹ் தஆலா ஏன் இந்த குர்ஆன் இறக்கினான்டா லியதப்பரு ஆயாத்திஹி, இந்த வசனங்களை சிந்திக்கிறதுக்காக. அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த குர்ஆன், இந்த வசனத்துல என்ன ரப்ப என்ன விரும்புறான், தடப்பர்னு சொல்றது. யார உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்குமோ, யார உள்ளத்துல இருள் இருக்குமோ, அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்க. குர்ஆனோட சிந்திக்கிறாங்க இல்லையா, குர்ஆனோட இணையாத சமூகம் உள்ளங்கள் இருளான சமூகம், உள்ளங்கள் பூட்டு போடப்பட்ட சமூகம் தான் குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்க, குர்ஆனை நெருங்க மாட்டாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல, இந்த சொந்த கருத்துக்களை நான் பேசவில்லை, அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் பேசிக் கொண்டு வருகின்றேன். அல்லாஹ் சொன்னால் அஃபலா யதப்பரூனல் குர்ஆன், சிந்திக்க மாட்டாமா குர்ஆனை, இந்த குர்ஆன் நீங்க சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இல்லாவிட்டால் உங்களோட உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டா இருக்கு, உங்களோட உள்ளங்கள் லொக் பண்ணப்பட்டா இருக்கு, நீங்க குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறீங்களே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேள்வி கேட்கிறார். எனவே இந்த குர்ஆனை பத்தி என்ன செய்யணும்னு சொன்னா குர்ஆனை சிந்திக்கணும். கண்ணியமான உலமாக்கள்கிட்ட போய் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இது எப்படியான பாடங்களை போதனைகளை சொல்லி தருகுதுன்னு சொல்லி குர்ஆனை சிந்திக்கணும். ஒவ்வொரு வசனமாகும் குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ். நீங்க நான் சமீபத்துல ஒரு ஆலிமுடைய பேச்சை பார்த்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, தன்னுடைய கனவு தகப்பனாரிடத்துல சொல்றாங்க, தகப்பனாரே நான் 11 நட்சத்திரங்களை கனவு கண்டேன். 11 நட்சத்திரங்களை கனவு சூரத் யூசுப்ல வரும். இன்னி ரஅய்து 11 கௌகபா, நான் 11 நட்சத்திரங்களை கனவு கண்டேன் என்று. நீங்க அந்த இன்னி ரஅய்து 11 கௌகபா என்பதுல நுக்தாக்கள் இருக்கு, புள்ளிகள் இருக்கு. இன்னி அந்த நூல்ல ஒரு நுக்தா இருக்கு, அந்த யாவுல 2 நுக்தா இருக்கு. எண்ணி பாத்தீங்கன்னா 11 நுக்தாக்கள் இருக்கு, 11 நுக்தாக்கள் இருக்கு, 11 புள்ளிகள் இருக்கும். இது யாரால செய்யணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் 11 நட்சத்திரங்களை கனவு கண்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தை சொல்றான். நீங்க அந்த புள்ளிகளை அந்த நுக்தா மட்டும் எண்ணி பாருங்க, அதுல 11 நுக்தாக்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குர்ஆன் இது. எனவே இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன என்ன சொல்லல. எனவே இந்த குர்ஆனை சிந்திக்கணும். இது அடுத்த கடமை இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டியது. அடுத்த விஷயம் என்ன ஒன்று சொன்னா, குர்ஆன் என்னென்ன போதனைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறதோ அந்த போதனைகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். குர்ஆன் என்னென்ன பாடங்களை எங்களுக்கு படிச்சு தருகிறதோ அதுக்கு நாங்க மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே எந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வஹியாக தந்திருக்கிறானோ அதை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஃபஸ்தம்சிக், அதை உறுதியாக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. காரணம் நீங்க நேரான வழியில் இருக்கிறீங்க நபியே அல்லாஹ் சொல்றான். இன்னொரு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஇன்னஹு லذிக்ருல் லக வலிகௌமிக், இந்த குர்ஆன் இருக்குதானே நபியே இது உங்களுக்கும் ஞாபகப்படுத்தக்கூடியது, உங்களோட சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது. வஸௌஃப துஸ்அலூன், நீங்க இதை பத்தி விசாரிக்கப்படுவீங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை நீங்க அமல் செஞ்சீங்களா இல்லையா, குர்ஆனை சிந்திச்சீங்களா இல்லையா என்று நீங்க இதை பத்தி விசாரிக்கப்படுவீங்க என்று பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். ஏன்னா இந்த குர்ஆனை போல ஒன்று கிடையாது. அல்லாஹ் தஆலா சவால் விடுறான். குல் இன்ஜமாஅத்தில் இன்ஸ் வல் ஜின்னு, முழு மனித சமுதாயமும் முழு ஜின்களும் ஒன்று சேர்ந்தால் இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வரத அது நடக்கவே நடக்காதுன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் 7 மண்டா இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வாங்க பாப்போம், ஃபல்யஅது பிஹதீஸின் மிஸ்லி, கொண்டு வாங்க. அப்புறம் அல்லாஹ் சொன்னான் நீங்க முழு குர்ஆனை போல ஒன்று கொண்டு வரவானா, 7 வேணா இந்த குர்ஆன்ல உள்ள 10 அத்தியாயங்கள், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் போன்ற 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்க பாப்போம். அம் யகூலூன இஃப்தரா, நீங்க சொல்றீங்க இந்த முஹம்மது நபி இட்டு கட்டிட்டாருன்னு, அப்படியா? அப்படி என்ன உங்களுக்கு 7 மணி உங்களுக்கு தைரியம் இருந்தா இது குர்ஆன்ல வருது. குல் பஅது பி அஷ்ரி சூரா மிஸ்லி, இந்த குர்ஆன்ல உள்ள 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம். முழு குர்ஆனை கொண்டு வாங்க ஏலா, இந்த குர்ஆன்ல உள்ள 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்க ஏலா. அப்புறம் அல்லாஹ் தஆலா அதுலயும் சலுகையை கொடுத்தான். சொன்னான் 7 மண்டா குல் பஅது பி சூரத்தி மிஸ்லி, இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு அத்தியாயத்தை போல, இன்னாத்தைனாக்கல் கௌதர போல, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர போல ஒரு சின்ன அத்தியாயம் என்றாலும் உங்களால 7 மண்டா கொண்டு வாங்க பார்க்கலாம்.
எப்படி அல்லாஹ் நபி அவங்களுடைய காலத்துல இந்த குர்ஆன்ல சவால் விட்டானோ கியாம நாள் வரையில இந்த உலகத்துல என்னதான் சக்திகள் இருந்தாலும் அத்தனை பேரை பார்த்தும் அல்லாஹ் இந்த சவாலை விட்டு கொண்டிருக்கிறான். உலகத்துல யாருக்கு இந்த தைரியம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், யாருக்கு இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு சின்ன சூரத்தை போல ஒன்று கொண்டு வர முடியாது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்ன என்றால், நாங்க குர்ஆனிய சமுதாயத்தை உருவாக்கணும். குர்ஆனிய சமுதாயத்தை, குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆனை பரத்தக்கூடிய, குர்ஆன் வாழ்க்கையில முன்னுக்கு வைத்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நாங்க டாக்டர்கள் உருவாக்கலாம், இன்ஜினியர்கள் உருவாக்கலாம், கட்டாயம் சமூகத்துக்கிட்டே அதுல மாத்து கருத்து இல்லை. ஆனா அவங்களோட உள்ளத்துல குர்ஆன் இருக்கணும். குர்ஆன் தான் வாழ்க்கையுடைய வழிகாட்டி. குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தை உசத்துவான், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கேவலப்படுத்தி போடுவாங்க. இந்த குர்ஆன் விசேஷம் என்னவென்றா, இந்த குர்ஆன் யாரோட எல்லாம் சம்பந்தப்படுமோ அவங்க எல்லாம் சிறப்புக்குரியவங்க. குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு சிறந்த மலக்கு, குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி சிறந்த நபி, குர்ஆன் இறக்கிக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம், குர்ஆன் இறக்கிக்கப்பட்ட மொழி சிறந்த மொழி, குர்ஆன் இறக்கிக்கப்பட்ட இரவு சிறந்த இரவு, குர்ஆன் இறக்கிக்கப்பட்ட இடம் மக்கா முக்கர்ரமா சிறந்த இடம், குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்து சிறந்த உம்மத்து. இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு, உங்கள ஆக சிறந்தவங்க யாருன்னு சொன்னா குர்ஆனை படிக்கிறவங்க, குர்ஆனை படிச்சுக்கோங்க. எனவே நாங்க மற்ற கலைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட கூடுதலாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குர்ஆனிய நெஞ்சங்களை உருவாக்கணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் குர்ஆனை ஓதுறதுக்கு, குர்ஆனை விளங்குறதுக்கு. இந்த காலையில நான் ஹதீஸ் கிதாபுல வாசிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல 2 ஹதீஸ்கள் எனக்கு கிடைச்சு. வெளிரங்கத்துல பார்த்தா 2 ஹதீஸும் முரண்பாடு. வெளிரங்கத்துல பார்த்தா 2 ஹதீஸும் முரண்பாடு. இது பார்த்தா அப்புறம் உலமாக்கள் விளக்கம் சொல்ல, இந்த 2 ஹதீஸுக்கு மத்தியில முரண்பாடு இல்ல. எப்படி ஒன்று புகாரில 2 சஹீஹான ஹதீஸ், ஒன்று புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒன்று சுனன் நசாயில வரக்கூடிய ஹதீஸ். புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளங்கள்ல உள்ளது இல்மு உசத்தப்படும், மடத்தனம் வெளியாகும். இல்மு என்ன செய்யும்? உயர்த்தப்பட்டிடும், மடத்தனம் வெளியாகும். நசாயில வரக்கூடிய அறிவிப்புல வருது, கியாமத்துடைய அடையாளத்தில் உள்ளது இல்மு வெளியாகும். இல்மு வெளியாகும். புகாரி சொல்லுது ஜஹல் வெளியாகும் என்று, நசாயில வரக்கூடிய சஹீஹான அறிவிப்புல வருது கியாமத்துடைய அடையாளத்தில் உள்ளது இல்மு வெளியாகும், அறிவு வெளியாகும் என்று. அந்த ஹதீஸ் சொல்லுது இல்மு உசத்தப்படும், ஜஹல் தான் வெளியாகும், அறியாமை வெளியாகும். நசாயில ரிவாயத் சொல்லுது இல்ல, அறிவு வெளியாகும். வெளிரங்கத்துல பார்த்தா 2க்கு மத்தியில முரண்பாடு இருக்கு. தஹீரத்துல் உக்பா சுனன் நசாயி இவ்வளவு பிரசித்தி பெற்ற முக்கியமான விரிவுரை நூல், அதுல சொல்றாங்க இந்த 2 ஹதீஸுக்கு மத்தியில முரண்பாடு இல்ல. எந்த இல்மு உயர்த்தப்படும் என்றா குர்ஆன் இல்மு உயர்த்தப்பட்டுடும், சுன்னாவுடைய இல்மு உயர்த்தப்பட்டுடும். அப்படியான உலமாக்கள் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சம் ஓத்தாக்கிடுவார். அதே நேரத்தில் இல்மு வெளியாகும் என்றா துன்யாவுடைய இல்மு, துன்யாவுடைய இல்மு, அந்த இல்முக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை படிக்கிற, அதை பரத்துற, அதுக்கு தான் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே தவிர அப்படிப்பட்ட இல்மு வெளியாகும், அதை படிக்கிறதுக்கும் அதை படிப்பிச்சுக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே தவிர இந்த குர்ஆனை படிக்கணும், சுன்னாவை படிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. இல்மு உயர்த்தப்படும் என்றா குர்ஆன் இல்மு உயர்த்தப்பட்டுடும், ஹதீஸ்ல இல்மு உயர்த்தப்பட்டுடும். அப்படியான உலமாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மௌத்தாக ஆரம்பிச்சுவாங்க. அதே நேரத்தில் இல்மு வெளியாகும் என்றா அல் இல்மு துன்யவி, துன்யாவோட சம்பந்தப்பட்ட அறிவு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்ற கருத்தை தஹீரத்துல் உக்பா ஷரஹ் சுனன் நிசாஹி அல் முஜ்தபா என்ற அந்த ஷரஹ் நூல்ல எழுதியிருக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இந்த பரிசுத்தமான குர்ஆனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், இந்தியா ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இந்தியாவில் இருந்தாங்க பெரிய மனிதர். அவங்கள மால்டா ஜெயில கொண்டு வச்சாங்க. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட மிக முக்கியமான ஒருவர். அவரு சொல்கின்றார், நான் ஜெயில இருந்த காலத்துல சிந்திச்சு பார்த்தேன், ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவு வீழ்ச்சியாக இருக்கு என்று பார்த்தா எனக்கு 2 விஷயம் விளங்கிச்சு. ஒன்று, இந்த சமூகம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. 2வது, தங்களுக்கு மத்தியில சண்டை பிடிச்சு கொண்டாங்க, தங்களுக்கு மத்தியில சண்டை பிடிச்சு கொள்றாங்க. இந்த 2 தான் இந்த உம்மத்தினுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் என்ற கருத்தை ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. எனவே நாங்க அதிகமாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எங்க வீடுகள்லையும் குர்ஆன் ஓதுவோம், ஓதி கொடுப்போம். எங்க மக்தபுகள்ல, எங்க மதரசாக்கள்ல, மஸ்ஜிதுகள்ல இந்த குர்ஆனிய ஒரு சமுதாயத்தை நாங்க எங்க கண்களால நாங்க பார்க்கணும். குர்ஆனிய சமுதாயத்தை நாங்க மதரசால உள்ளவங்களுக்கு மட்டுமில்லை, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய
ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாருக்கு இந்த குர்ஆன் போய் சேரவில்லை என்ற நிலைமை இருக்கக்கூடாது. இதுக்காக வேண்டி யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ, சிந்தனைகளை தந்திருக்கிறானோ, அப்படிப்பட்டவங்க நிர்வாகிகளாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், இதுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கும். இந்த குத்பாவின் மூலம் நாங்க இந்த கருத்தை இந்த சமுதாயத்திடத்தில் முன்வைக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்